அடந்தவனக்காடா அடந்ததொடவனக்காடா நீ ஆர்ப்பரிக்கும் கள்ளிஜரி கம்மாயா உனக்கு பட்ட சீமா கருவ உடமறான்தாண்டா படுக்க என்னைய நாடுமுறான் பேரு வாங்க வச்சு ஏ கள்ளிஜரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த குந்தி மாநகரம் என்ற குந்தகையில உள்ளே உன் தம்பி நிறகுலத்தை ஐயனார கூட்டிக்கிட்டு எந்த குதிரடா இந்த கூட்டத்தில எந்த குதிரடா என் நிறகுலத்து ஐயனாரு உன் சொந்த குதிரே என் கலிஜரி காளி முனி ஐயா உன் தங்கச்சி காளியம்மனை கூட்டிக்கிட்டு இந்த குந்தகையில நீ விளையாட நேரமாச்சு நீ அள்ளி கொடுத்த சாம்பு டேல நோட்டி போல இதுவரைக்கு நாட்டுல அரும்பு உறைஞ்சதில்லே நீ எடுத்தறிஞ்ச ஈட்டியும் என் நிறகுலத்து ஐயனாரு இதுவரைக்கு வீண் போனதில்லை ஆளுயர விச்சரவா அட ஆளுயர விச்சரவா அசையாதுடா கிணாட்டு என் கருப்பே வெள்ளி புடியருவா உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு இந்த கொந்தக கிராமத்துக்கு உன் இடமணிய கொஞ்ச நேரம் கருப்படை நீ மேமாச்சு குத்த வச்சது மதுரை மேல மடக்கம்மாயா வாண்டி நீங்க ஆள் வச்சு கை கிழவன்னு கலுங்கடி போட்டலாம் தங்கி 30 வட்டாயுரணி என் வாண்டி முன்னி நீ தாமதிச்சட கருப்பாயுரணி அந்த கருப்பாயுரணிய விட்டு ஆடாத சாமியா என் கலிஜரி காளி முனியன கூப்பிட்டா ஆடாய் இறங்காத சாமியா என் ஊத்தடியான கூப்பிட்டா கொஞ்ச நேரம் இறங்க ஒத்த காலு நொண்டி போய அட ஒத்த காலு சப்பானி எப்ப உனக்கு ஒரு கால் நொண்டியாடா நீ படுத்தது கலங்கடியா ஏ நொண்டி சாமி இன்னைக்கு அலறுதுடா இத்தி மாறா கருப்பு கூட வாடா हेलो हेलो तो आपने हेलो 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 वाली में दिखने सेंटर में हेलो हाँ मधुरा निलये वनराज तलये वनराज तलये पवन मधुरा निलये वनराज तलये पवन मधुरा निलये वनराज तलये पवराग नारायण बरिदो सिरये पावक परपराय भक्तो सादायि पावक परपराय भक्तो सादायि सोई भाई मुझे सिर वरासिन देवी मीनाक्षी अम्मा सरस्वती ताये तरुणम गापाये सरस्वती ताये तरुणम गापाये हम यज्ञ के अरुणान पुरिवाये
தரங்காப்பாயே சமையல் என்னைக்கே அருள்தான் புரிவாயே சரசரித்தாயே நான்கு கண்டேவினி நல்ல சஞ்சீவி சஞ்சீவி நாவில் இருந்தருள்வாய் தினதேவி திருமணாக முத்து சேவடி போற்று திருமணாக முத்து சேவடி போற்றும் சீர்மிகும் பாலர் பிறப்பை தேற்றும் சரஸ்வதி தாயே தரங்காப்பாயே சமையல் என்னைக்கே அருள்தான் புரிவாயே சரஸ்வதி தாயே துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் தன் துதிக்கையினாலே நல் வரங்களை அளிப்பான் துதிக்கையினாலே நல் வரங்களை அளிப்பான் சக்தி விநாயகன் சகலம் கொடுப்பான் பரத்தருவன் பரசக்தி கண்ணவனி பல்விழி தீர்ப்பான் வல்லப கண்ணவனி பரங்கள் பரத்தருவன் பரசக்தி கண்ணவனி பல்விழி தீர்ப்பான் வல்லப கண்ணவனி உன்னை வினை கலைத்திடுவான் குருணி கணவனி உன்னை வினை கலைத்திடுவான் குருணி கணவனி கலைகளில் வெற்றியருள கலைகளில் வெற்றியருள கலைகளில் வெற்றியருள கமல கணபதி துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் துணை இருப்பான் துணை இருப்பான் பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் நம்ம பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் தனி பதாம பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் தாரிணி சதானி பாதம பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் கரி சனி தனி தப கரி சனி கரி சனி தப பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான் பதனி தனி ஜனி சரிசா பத பப்ப பத தாதா பதனி தனி ஜனி சரிசா பத பப்ப பத தாதா பதனி தனி ஜனி சரிசா கம பத பதனி த பதனி சன்னி ஜனி சரிசா பதனி தனி ஜனி சரிசா பத பப்ப பத தாதா பதனி தனி ஜனி சரிசா பத பப்ப பத தாதா பதனி தனி ஜனி சரிசா கே தி சா நீ ர க தி சா நீ ர க ஜனி ஜனி சா நீ ர தி சா நீ ர பரி சந்த பசா நீ தா ப ம சன்னி த ப ம சரி த ம க தி கரி சரிசா கரி 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 சரிசா கரி 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 சரிசா கரி சனி ர தி சா நீ ர ப கம பதனிசா கம பதனிசா கம பதனிசா துதிக்கையிலே நமக்கு துணை இருப்பான்
எழில்மேவும் கொண்டகை மாநகர் வழியிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசுமணி என்று தவம் செய்யும் நிறைகுலைத்து ஐயனாரை தொழுவதற்கு சகல நலங்களும் உண்டாகும், சர்வ மங்களம் கைகூடும். கொண்டகைக்கு வாருங்கள், நிறைகுலைத்து ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். கொண்டகைக்கு வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், கொண்டகைக்கு வாருங்கள், ஐயனாரை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். கொண்டகைக்கு வாருங்கள். அனைவரையும் வாழ வைக்கும் தெய்வமே சுவாமி. நெஞ்சார துடிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார், நெஞ்சார துடிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார். எலுமிச்சை நடுநடிலே எளிதாக வீற்றிருப்பார், எலுமிச்சை நடுநடிலே எளிதாக வீற்றிருப்பார். கொண்டகைக்கு வாருங்கள், சுவாமிகளை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். கொண்டகைக்கு வாருங்கள். தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரும் கொடுத்திடுவார், தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரும் கொடுத்திடுவார். தொட்டிலே குழந்தையாக சுவாமிகளே கலந்திடுவார், தொட்டிலே குழந்தையாக சுவாமிகளே கலந்திடுவார், தொட்டிலே குழந்தையாக சுவாமிகளை கலந்திடுவார். கொண்டகைக்கு வாருங்கள், சுவாமிகளை வணங்குங்கள், மாங்கல்யம் காத்திடுவார், மகிமை பல புரிந்திடுவார். கொண்டகைக்கு வாருங்கள், சுவாமிகளை வணங்குங்கள், அனைவருமே வணங்குங்கள். அவங்க ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேண்டும் எனக்கு. ஹலோ ஹலோ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஏ ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேண்டும் எனக்கு. அண்ணன் மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தைவரம் தான் கூத்து நல்லா நடக்கும். ஏன் ஐயா மாரே அடா அத்தா மாரே, ஐயா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேண்டும் எனக்கு. அத்த மாரே மாமா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேணும் எல்லாருக்கும் ரொம்ப சிரமம்டா. அம்மா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க பொண்ணு கிடைக்க வேண்டும் எனக்கு. ஐயா மாரே அத்த மாரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். அம்மா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க ஆசை கிடைக்க வேண்டும் எனக்கு. அப்பா மாரே அம்மா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு தாலி ஆசு பிரச்சனை. அப்பா மாரே அத்தா மாரே வணக்கம், உங்க சொத்துல பங்கு வேணும் எனக்கு. ஏன் ஐயா மாரே அத்த மாரே வணக்கம், உங்க ஆட்சி கிடைக்க வேணும் எனக்கும். 12,000 சரியா போச்சுங்கய்யா. உடனே சிரிப்பீங்களே எல்லாரும். இந்த பொம்பளையால் ஊரா எத்தனை பேர் ஓஜி தார்பாயில் உக்காந்துருக்கியோ, யாருப்பா பிள்ளையை தூக்கி காமிக்கிற, பிள்ளையா பொம்மையாடா? வாங்க, உண்மையிலேயே
கொந்தகை கிராமம் ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிழவங்க உள்ள காலத்தில் எப்படி இந்த நிறகுலத்து ஐயனாரெலாம் கண்டெடுத்தாங்க, எப்படி கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்தாங்கன்னு யாருக்காவது தெரியுமா? நீங்கள் அத்தனை பேருமே சண்டை சத்தம் இல்லாமல் தாய் உள்ளையா யார் மூஞ்சியில் யார் முழிக்க போறியே, இனிமேல் நம்மெல்லாம் பிறக்க போகிறதே கிடையாது. நீங்கள் அத்தனை பேருமே எனக்கு சொந்தக்கார என்பதை பாதம் தொட்டு வணங்குறேன் எம்கேஆர். அவ்வளோதான். பாட்டை பாடிக்கிறோமா? எக்கோ வை மைச்செட்டு சூப்பர். யார் ஓனரு? ஒரு 2000 விடுவேன். உடனே நீர்க்கசிவு ஏற்பட்டுருமே. இவன் கப்பலிங் தர்றான்டா. ஹலோ ஹலோ அண்ணன் நந்ததான் வணங்கி கொந்தகை கிராமத்தில் பொல்லா போய ஜாமீடா இந்த நிறகுலத்து ஐயனாரி நிறகுலத்து ஐயனார வணங்கி உடமரம் தாம் படுக்க கலியரி முனியாண்டிய கொந்தகை கிராமத்துக்கு புறப்பட்டு நேரமாச்சுடா. இங்க வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அசகு பிசகு வந்துடாமல் என் நிறகுலத்து ஐயனாரி கைகாலு சுகத்தோட காப்பாண்டா வெள்ள குதிரை ஏறி நீ விளையாட நேரமாச்சு நிறகுலத்து ஐயனாரட்டா அண்டை தந்தை தான் வணங்கி பொட்டலகி ஐயோ ஐயனார் குடியிருப்பார் குந்தர பொட்டலகி மாட்டு வண்டி கட்டி ஆதி கிழவங்க மயிலக்கால 2 ஊட்டிய பாட்டு வண்டி கட்டி மயிலக்கால 2 ஊட்டி மயிலக்கால 2 ஊட்டி மயிலக்கால 2 ஊட்டி மாட்டு வண்டி கட்டி மயிலக்கால 2 ஊட்டி 2 மயிலக்கால 2 ஊட்டி சாயங்கால போற வண்டியா ஏமாமா சாயங்கால போற வண்டியா ஏமாமா சாயங்கால போற வண்டியா ஏமாமா நம்ம ஐயனார் வாசலுக்கு ஏழலமாமா நிறகுலத்தா சொல்வாக்கு தப்பாது இந்த ஜாமி சொன்ன சொல்ல மாறாது சொல்வாக்கு தப்பாது சாமி சொன்ன சொல்லு மாறாது ஆளுயர வச்சரவா மலையாள நாட்டுல உன்னைய வச்சு வளர்க்க முடியல ஓட்டி விட்டான் தண்ணியில மலட்டாட்டு தண்ணியில 18ஆம் படியா ஆளுயர வச்சரவா சாமி கேட்டவரம் தருமா 18ஆம் படியா ஏஜாமி அந்த 18 படிதாண்டா எம்கேஆருக்கு குலசாமி இந்த 18 படிதாண்டா எங்களுக்கு குலசாமி கிராம தாய் உள்ளையா ஒத்துமையாயிருச்சு ஒரு தரண்டிருச்சு ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு நாடு தரண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு மாமா நாடகத்தை பார்க்க தன எழலாமா போய் நாடு தரண்டிருச்சு மாமா இப்போ நாடகத்தை பார்க்கத்தானே மாமா யமாமா யமாமா பாடை அடிக்குதடி உள்ள வடகாத்து வீசுதடி வடகாத்து தித்துமோ வாடை அடிக்குதடி வடகாத்து வீசுதடி உள்ள வடகாத்து வீசுதடி வடகாத்து வீசுதடி உள்ள வடகா
விசிலடி வாடை அடிக்கிறடி அகரம் கருப்பையா உனக்கு இந்த குத்தாட்டம் கேக்குதடியே கப்ளிங் முண்டை வாடை அடிக்கிறடி வடகாத்தி விசிலடி உள்ள வடகாத்தி விசிலடி சாமிய கும்பிட வேணும் ராஜாக்கா சாமியை கும்பிட வேணும் ராசாக்கா இப்போ சாமிய கும்பிட வேணும் ராஜாக்கா இந்த சாமி இல்லாம நம்ம எல்லாம் இல்லையக்கா ஓடு நானே நந்தானே 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 நானே நந்தானே நந்தானே. அவ்வளவுதான் கை தட்டினா 10 பேருக்கு நன்றி. எக்கோ குறைப்பா எக்கோ குறை இல்லை இடியப்பன் சூத்தரிச்சு போய் மயிர் மங்கலாம் இடியப்பம் முன்னே எவனா இழுத்து விட்டு போயிட்டு என்னை போட்டு பாடாப்படுத்துறாங்க. இடியப்பம் அப்புறம் ஏங்க என்னங்க கூமாப்பட்டிக்கு வாங்க இளங்குடி அள்ளிட்டு போங்க ஆளுக்கு இழுத்து விட்டு போயிடறாங்க. இன்னொரு தம்பி இருக்கேன் மேலூரில் பாண்டா வணக்கண்டா உள்ள கொடூரமாக பாண்டா வேலிக்கிறவில் வெளியே இருந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அது 500 பேர் பார்க்குறேன். பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான என் பாச தமிழ் உறவுகளே ஆண்களை அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைத்து வணங்குறேன். எம்கேஆர் விஜயகாந்த் ஐயா கொண்டதே நீ தான். உட்காரு பெரிய தாலி கவுன்சிலர் மையன் எந்திரிச்சு நிற்ப எந்திரிக்க கூடாது. மிஸ்டர் பழைய கப்ளிங் அடிப்பன் மிஸ்டர் அஜித்குமார் உட்கார். நல்ல மனுஷன் கேப்டன் விஜயகாந்த் ஐயா கொண்டு விட்டு இப்போ போய் ஓன்ற நல்ல தலைவனையும் நல்ல மனிதனை இழந்தது அந்த தமிழ்நாடு. அதான் பெண்களை பூரா நான் அன்னை திரசாவை நினச்சி வணங்குறேன். ஆத்தா வணக்காத்தான். கைதட்டின பொம்பளை ஆள் பூரா புருஷனுக்கு சோறு கொடுத்தானே நீ சால் போடுவ. புருஷனை மதிக்கிறே கிடையாது. எத்துற தண்ணியை போட்டு வெதர் விலகத்தையும் செய்ய என்னத்தை சொல்ல. எங்கள் ஆத்தாக்கெல்லாம் நல்லா இருக்கணும். ஏன்னா இனிமேலாம் கராத்தை கற்றுக்கங்க. கராத்தை கும்பு கிளாஸ் போ. புருஷன் தண்ணியாட்டு வந்தால் பிறங்கிட்ட எத்து அந்த அகரங்க கருப்பையாவை எத்தனம்டா வெதரில் உண்ட தண்ணியை போட்டான்டா. அதே இந்த குத்தாட்டம். உலகத்தில் குடித்த மனுஷன் பூரா கெட்டால் கிடையாது. இந்த உட்காந்துருக்க ஆளோட நிற்கிற ஆளு பூரா ரொம்ப வணங்குறேனே. நிற்கிறியே பாருங்க பூரா பெரிய வீட்டு பிள்ளைகள்லாம் நிற்கிறியே ரொம்ப நன்றி அண்ணே. நீங்கள் நிற்கிறதே நல்லது. எவ்வளோ நேரம் ஒன்றுக்கு வந்தாலும் போகலாம். கூட இருக்க ஆள்லாம் அப்படியே இரு. சட்டியிலே இருந்துட்டு இப்படியே வடையாக போ. இதில் மை செட்டு தம்பி அள்ளிட்டாங்கடா சூப்பராக சொந்த சட்டாடா. அவன் ஓனராக வர்ற மாதிரி தெரியுது. பார்த்துறானுங்க. இந்த கணத்தை உட்காந்துருக்கான் பாரு என் தம்பி. கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? எத்தனை பிள்ளை? உனக்கு ஆம்பளை பிள்ளை வரக்கும்டா. கருப்பையும் காப்பாற்றுறேன். ஒரு 5000 கொடு. பூரா இன்னைக்கு 10 பைசா வராது ஒலையாடா. உண்மையிலே நீங்கள் எல்லாம் சிரிக்கணும். இந்த உலகத்திலே சிரிக்க தெரிந்த ஒரே ஒரு ஜீவன்னா மனிதனை தவிர எவனுக்கு சிரிக்க தெரியாது. நீங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் போய் டீச்சர்கிட்ட குத்தாட்டம் போடு. மயிர் மாதிரி இருக்கும். பள்ளிக்கூடம் என்பது என்ன? பெற்ற தாய் தகப்பனுக்கு அடுத்த ஒரு தாய் தகப்பன் என்றால் ஆசிரியர் பிறந்தகை. ஆசிரியரை கற்றுக்கிறணும். ஆசிரியரை மதித்தார். அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தார். அதனால தான் உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு தமிழன் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள். இன்னும் சில பேருக்கு அப்துல் கலாம் தெரியல. அன்னைக்கு அப்துல் கலாம் சொல்கிறேன். ஒரு வயசானால் எழுந்திரிச்சு அவர் என்ன மாட்டி வியாபாரியான்னு. அவர் இந்த திருப்பணம் சந்தையில் போய் சாணியலி போட்டு மாடா வியாபாரம் பார்த்தார். அப்துல் கலாம் போன்ற நல்லவர்கள் இனி பிறக்க போவது கிடையாது. அவர் தான் பேட்டியில் சொன்னார், ஏன் நீங்கள் கல்யாணம் பண்ணலை? அதுக்கு நேரமில்லை, நாட்டினுடைய பணியே நிறையா இருக்குன்னு சொன்னார். இப்போ 12 வயசு பையன் அவங்க அப்பாவை சொல்கிறேன், அப்பா சீக்கிரம் கப்ளிங் ரெடி பண்ணுப்பா, கப்ளிங் ரெடி பண்ணு, பிட்டு படம் பார்த்து ஒன்றும் பண்ண முடியன்றேன். உங்களை வச்சுக்கிட்டு நான் இவர் யார் கப்ளிங்கா? அவருக்கு பிஏ. இவர் 2 பேரும் கம்பெனி ஆள் கட்டிங் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாஞ்சு உருண்டு அந்த கம்பியை பேத்துரு. பின்னாடி இது நாடக கொட்டையா செம்புரியாட்டு கிடையா? அது யார் ஆடு? செம்புரியும் குட்டியாக கிடக்கு. பெண்கள் பூரா உண்மையிலே ஆத்தா நம்ம பக்கம் 100 நாள் வேலை நடக்குதாத்தா? 100 நாள் வேலைக்கு போ. அதுதான் உண்மையிலே அழுப்பு. 100 நாள் வேலை என்பது இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் பயனடையுது, தவறாக சொல்லலை. இந்த 100 நாள் வேலையை அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சது கெழுத்தா உள்ளவனுக்கு கிடையாது. வயசான காலத்தில் இந்த வயசானவங்க யார்ட்டும் போய் கஞ்சிக்காய கையேந்தக்கூடாதுன்னு அரசாங்கம் ஏற்பாடு செஞ்சிச்சு. ஆனால் இப்போ எல்லாரும் கிளம்பிட்டேன். இந்தந்தண்டி உடம்பு வச்சுருக்கேன், ஜிம்முக்கு போயிட்டு மம்பட்டி தூக்கி போட்டு போகிறேன். மச்சான் 100 நாள் வேலை ஜாட் பண்ணிட்டாங்களா அவ்வளோ வெட்டி தள்ளுறது மாதிரி. இப்போ சேச்சி போய் தோண்ட விட்டு இதுக்கு பூரா தாயம் போடுது. ஒரு தாயம்
ஒரு 12 எங்கடி தேவடியா 3 தாயக்கட்டை உனக்கு தேவடியாவா சேமச் உட்காரு மிஸ்டர் புத்துரு உட்காரு சிரிக்கவே இல்லை யூடியூப் கேமரா ஸ்டாண்டை நல்லா முளைக்கச்சி ஊண்டுங்கடா அப்புறம் ஜாமியாடி என்னை தூக்கி போட்டாங்க நக்கி போட்டாங்க என்ன சொல்லக்கூடாது சாமியிலேருந்து எல்லாமே இங்கே வரும் எல்லா ஜாமியும் வரும் நீ தாண்டா ராஜ்மார்க் ஜாமீன் அன்னைக்கு ஒருத்தர் அப்படித்தான் போதையை போட்டு முண்டை சாமியாரன் 4 தவு அங்கே ஒரு குதி குதிச்சா இங்கே ஒரு குதி குதிச்சா முண்டை சட்டிக்குள்ளே எறும்பு கடிச்சு பிடிச்சா என்னன்னு தெரியாது இங்கே தவனே நரேன்னு பார்த்தவனே அங்கிட்டு போயிட்டான் கொட்டையில் போய் பிச்சுட்டு வயக்காட்டில் போய் படுத்துட்டேன் சாமி என்பது என்ன சாவை மிஞ்சியதான் சாமி இந்த சாமிகள் எல்லாம் இல்லை என்றால் நம்மெல்லாம் இல்லை இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது இப்போதான் இந்துக்கள் கலாச்சாரத்தை ஆப்போசிட் ஆக்கிட்டாங்க தீயும் ஒரு ஆள் மட்டத்துக்கு எறிங்க அப்படியே பிள்ளையை இடுப்பில் வச்சுக்கிட்டு என் தாயெல்லாம் அங்கே ஆத்தாக்கெல்லாம் பூக்குழி இறங்கும் ஓ இப்போ சாம்பலாக கிடக்கு அமர்ந்து அதில் போய் குத்தாட்டம் போகிறேன் ஆளுமா டோலுமா ஏன் அங்கிட்டு போட அடுத்த ஆள் இறங்கணும் இன்னும் கொஞ்சம் நேரம் மிதிக்கிறேனே சுட்டா தானே முண்டை ஓடுவேன் அது பரவாயில்ல தீச்சட்டி எடுத்து ஒரு இலவட்டை போய் ஆடுறேன் ஒரு கிளை முன்னாடி போய் அவன் ஏய் போ இது அவன் கை ஊரம் பொத்து போய் பிதுக்கு மருந்தை போட்டு கிடக்கேன் அதே மாதிரி வேலு குத்தி போகிறாங்க இலவட்டம் பூரா ட்ரம் செட்டில் ஆடுறேன் அவன் வேலை வச்சுக்கிட்டு எங்கிட்டு ஆட முடியாமல் சாமி என்பது உண்மை தெய்வத்தை முழுசாக நம்புறதுனாலதான் 21 வருஷமாக நாடக உலகத்திலே மக்களை செல்வாக்கை அதிகரித்து பெற்றவன் இந்த எம்கேஆர் சாமியை நம்பணும் தெய்வம் இல்லைன்னா இல்லை சாமியை நின்று டூலரில் போடுற இளைஞர்களே என் அன்பு உறவுகளே டூலரை நிப்பாட்டிட்டு சாமியை போய் விழுந்து கும்பிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் கைகால் சோத்தை கொடு அப்படின்னு கும்பிட்டு விபூதியை வச்சுட்டு போனால் அவன் பக்திமா இவன் 50ல் 9 சாமிக்கு கிஸ் அடிக்கிறேன் நிறகுலத்தை ஆகினாரே போயிட்டு வரேன் மட்டாருன்னு முட்டி 108 விஜான்னு வந்து தூக்கிட்டு போய் வெதரில் அடிச்சு பாப்பா மயிர் மேனா இங்கே போடா 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 அந்த பிள்ளைய ஏறி விட்டுருவேன் கோமியம் உண்டை அல்ல கூட்டம் அதிகமாகிடுச்சு இடம் இல்லையாத்தா இடம் இல்லையா கொட்டாய்க்கில் வந்து ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போங்க இந்த கொட்டாய்க்கில் ஆம்பளையில் சொல்கிறேன் தயவு செய்து கொட்டாய்க்கில் வராதே அது 2 ஒம்பளையும் பயந்த உளாறு மாதிரி இருந்தால் இவங்க அதை போய் நல்ல புகராக இருக்கே டான்ஸு பூளை தள்ளி என்ன பார்க்குறாரு அகரம் கருப்பியா மாதிரி குரல் ஐயோ ஒரு பாட்டு பாடுவான் பம்பா நதிக்கர ஒராய் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா மலைகளை போட்டுக்கிட்டு வாரா அந்த மணிகண்டனை பார்க்கத்தானா போறா நாங்க மலைகளை போட்டுக்கிட்டு வாரா அந்த மணிகண்டனை பார்க்கத்தானா போறோம் பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரா ஐயப்பா பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா கொல்லிமலை ராலிமலை விறகுமலை 5 மலை கொல்லிமலை ராலிமலை விறகுமலை 5 மலை 5 மலை பாருங்க அந்த ஐயப்பன நடி ஓடுங்க அந்த 5 மலை பாருங்க அந்த ஐயப்பனை போய் பாருங்க சாமியே சாமி சரணம் ஐயப்ப சரணம் சாமியே சரணமையப்பா மாலை ஓடுற ஆளுகள்லாம் இருக்கீங்களா மாலை ஓடலாம் கை தூக்குங்க போய் மாலை ஓட்டுவாங்க மாலை போடுவது எதற்காக குடும்பம் நல்லா இருக்கணும் தீய பழக்கங்களை மறக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாலை ஓடுறத முப்பாட்டையும் கண்டுபிடிச்சேன் இப்போ பூரா ஜாமி பூரா ஏற்றுக்கிறதா மாலை ஓட்டா கவுச்சி திங்கக்கூடாது கப்ளிங் நோ
கணேஜ் போயெல்லாம் போடலாம், ஒரு நாளைக்கு 7 ஒயட்டு போடலாம், ஜாமி ஏற்றுக்கிறோம். சீரட்டு பற்ற வைக்கலாம், செய்தி பிடி பற்ற வைக்கலாம், வெத்தலை வாக்கு போடலாம், இதெல்லாம் ஜாமி ஏற்றுக்கிறோமா? முழுமையாக எல்லா தீய பழக்கத்தையும் மறந்து ஒரு மனிதன் மாலை ஓடுகிறான் என்றால் சாமி உன் வீட்டில் குடியிருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்க. அதே மாதிரி பொம்பளையால் ஊரை நல்லா காசை வசூல் பண்ணும். வசூல் பண்ணி தலைக்கு 2000 போட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு போகிற பொம்பளை எதுக்கு மெட்ராஸு டூர் போகிற? ஓம் சக்தி கோயிலுக்கு போயிட்டு மருவத்தூரில் போய் சாமி மூட்டு வர மாதிரி தானே. அப்படியே அவங்க பெரிய சத்திக்கிட்ட சொல்லிடுவா, சத்தி நம்ம அப்படியே வந்து கோல்டன் பீச்சுக்கு போகணும், போயிட்டு மிருக காட்சி சாலைக்கு போகணும், போயிட்டு மெரினா பீச்சில் நம்ம எல்லோரும் குத்தாட்டம் போடணும், நங்கன்னு குத்தாட்டம் போடணும். அதுலேயும் ஓம் சக்தி கோயிலுக்கு போகிறவன் போல டிரைவர் என்பது யார்? ஓட்டுநர்கள் என்பவர்கள் 18ஆம் படி கருப்புக்கு சமம். ஓட்டுநர்கள்லாம் நம்மளை காப்பது எல்லைகளே 18ஆம் படி கருப்பு. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்தையும் அந்த வண்டியிலே வைத்துக்கொண்டு, அந்த வாகனத்தில் வைத்துக்கொண்டு எல்லாரும் நல்லபடியாக பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் கருப்பின் சாணத்தில் உட்கார்ந்து ஓட்டி கொண்டிருக்கிறார்கள் ஓட்டுநர்கள்லாம். வேப்பலை என்பது என்ன? வேப்பலை காரி ஓம் சக்தி எல்லா ஜாமிக்கும் வேப்பலை உடிக்கும் பெண் தெய்வத்துக்கு பூரா. அந்த வேப்பலை உங்களுக்கானு கட்டலாம், கண்ணாடியை பூரா மறைச்சி அந்த பொம்பளையை கட்டுவாளா? கண்ணாடியை பூரா மறைச்சி வேப்பங்குலையாக கட்டி அவன் டிரைவர் கவக்கம்பை வச்சு தள்ளிக்கிட்டே வண்டி ஓட்டுவானா? சரி, போனவன் போல பேசாமல் உட்கார வேண்டியதானே. சக்காலத்தி மலை அந்தந்தண்டி வண்டியை சாச்சி விட்டாள், இந்தந்தண்டி நீல வண்டி சாச்சி விட்டு அதை ஒரு ஒம்பளை வீடியோ எடுக்குது. பாருங்க சக்தி எங்கள் நிலைமையை, காரு எப்படி மல்லாக்க கிடக்கு பாருங்க, மைத்தை புடுங்குது. நீ போட்ட கண்டாளி மக அந்த குத்தாட்டம் தானே. நீ போய் டிரைவர்கிட்ட போய் மலை மலை மருத மலை மாலை, அவன் திரும்பி பார்த்துட்டு மருதமலையை இங்கே வந்துருச்சடான்னு விட்டு மட்டார்னு விட்டு சிரிச்சுக்கங்க, நல்லா சிரிக்கத்தா, சிரிக்கக்கூடாது, சிந்திக்க வேண்டும். பக்தியோடு ஒரு மனதோடு நீ குடும்பம் கஷ்டப்படுறதுனால தான். ஐயா பேசும்போது சிம்பிள் அடிக்காதையா, டஸ்ன்னு அடிக்கிற பெரிய டம் சிவமணி. பேசுகிற வார்த்தை புரியணும்னா டிஸ்ன்னு அடித்தா கெடுத்து விட்டுருவியா? பேசாமல் இருங்க புத்துரு, நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க, நல்லா இருப்பேன். சாமி பாட்டு என்பது என்ன? ஐயப்பன், மணிகண்டன், சைவ கடவுளே ஒரு கடவுள் மணிகண்டன். அதே மாதிரி முருகப்பெருமான், ஓம் சக்தி, பராசக்தி, சிந்தலக்கரை, எல்லா சாமிக்கும் மாலை ஓடுங்க, பக்தியோடு இருங்க. டிரைவருடைய கவனத்தை உங்கள் பக்கம் இருக்காதீங்க. மன்னனை கொண்டு வந்துட்டேன், டிரைவரை இறக்கிவா, என்ன இறக்கி வரா. அதே மாதிரி அன்பு தாய்மார்களே, அருமை தகப்பமார்களே, எந்த குழந்தையும் உங்கள் கண்காணிப்பில் இருந்துச்சுன்னா உங்கள் பெத்த பிள்ளை உங்களுக்கு சொந்தம். காலங்கள் மாறிவிட்டது. பெத்ததாய் என்ன சொல்கிற? 10 படிக்கிற பைய எவனாவது எருவு மாட்டு பைய போய் அந்த வீடியோ பார்ப்பானடா, உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்கே போச்சு, அம்மாவோட கூட போச்சு, படக்குன்னு நீக்குற காரியம் வந்துடுறேன். வேற எங்கிட்ட சிரிக்கிறீங்களே மடவனன்னு. கைபேசி ஒன்று போதும், இன்று குழந்தைகள் எல்லாம் கெடுத்துவிடும். அதே மாதிரி ஆசிரியர் பெருந்தகை அடித்தாலும் 4 அடி சேர்த்து அடிங்க, பிள்ளை நல்லா படிக்கட்டும்னு தாய் தகப்பன் சொன்னேன்னா உன் பிள்ளை படிக்கும். இங்கே வாத்தியார் அடித்தவனே நீ வெளியே அருவாக்கம் போட நின்றேன்னா வாத்தியார் மைத்திரியை சொல்லிக் கொடுப்பாரு. அருவாக்கம் போட நிற்கிறேன், வாத்தியார் பார்க்குறாரு, நம்மளை போர்த்தளிறாங்க ஓலை அப்படின்னு பள்ளிக்கூடத்து வாச வழியாக வராமல் சீமக்கல்ல போய் தொங்கி அந்த சட்டியை கழட்டி போட்டு ஓடி வெக்கமை. நான் படித்த காலம், எங்கள் அன்னைங்கள்லாம் படித்த காலத்தில், அன்றைய காலத்தில் வாத்தியாரை பார்த்தா பூரா அரைக்க மாதிரி தான் நிற்பாங்க. வாசலுக்கு முன்னாடி உலக்க இந்தந்தண்டி மூங்கம்பு, ராதாகிருஷ்ணா என்ன சார் உள்ளவா, உன்னை 1/2 மணி நேரம் புழக்கணும்ன்றார். விட்டுக்கிட்டு அடிப்பார் எங்கள் வாத்தியாரெலாம். அடிச்சா ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்து. நான் பயங்கரமாக ஏமாத்தேன் வாத்தியாரை. கை நீட்டான்ட்டாரு, இப்படி அடிச்சாரு. அடுத்து ஒரு அடி இப்படி அடிக்க வந்தார், எடுத்துக்கிட்டே அந்த ஆள் வெதரில் அடிச்சுக்கிட்டேன். அடிச்சுக்கிட்டு வெதரில் கவக்கம்பை வச்சுக்கிட்டு அடிச்சாம பாரு என்னை 2 நாள். அதெல்லாம் வெதர் சம்பந்தப்பட்டது. வாங்க இப்போ நீங்கள் அடி வாங்க போறீங்களா? இங்கே திரைப்பட நடிகர் MK ராதாகிருஷ்ணன் பப்புன் காமிக் அவர்களுக்கு நிறைவுளத்த ஐயனார் பங்காளிகள் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகிறது. ஏன் பயப்படிய? ஒன்றும் செய்ய மாட்டேன். பாப்பாவுக்கு வயசு என்ன ஆகுது? நீ என் பெரியப்பா, பெரியப்பா அந்த பிள்ளைய லேசாக நோண்டிட்டு போ. என் பெரிய பையன் கூட டச்சு செல்ல வச்சிருக்காரு, விட்டு படந்தேன். இங்கே 6 மணி கொண்டிருக்க அன்பு வாத்தியார், புதுக்கோட்டை அருகாமல் உள்ள பூவரசுக்குடியை சேர்ந்த RK மூர்த்தி அவர்களுக்கு கிராமத்தார் சார்பாக பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள்.
மிருதங்கத்து கூட இருக்கும் கோயில்பட்டி இந்திர மகன் சந்திரனுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார். இங்கே ஆளுநர் இருக்க அண்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்த. இறங்காத, ஏற முடியாது, உட்காரு. இல்லை தவக்கா மாதிரி இருந்துக்கிட்டு டசுன்னு ஓட்டு அடிச்சுக்கிட்டு தாளமித்து கொண்டிருக்கும் பூவரசகுடி சண்முகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்து கௌரவப்படுத்துகிறார்கள். அவருடைய சிசியம் பிள்ளை அகரம் ஆறுமுகம் அவர்களுக்கு பொன்னாடை போத்தப்படுகிறது. மைசெட்டு ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற ஜெயம் கொந்தகை. ஜெயம் வாங்க ப்ரோ, ஓனர் வாங்கப்பா, துண்டு கிடைக்காது, வா, காலை கிளச்சி விட்டு வா. மைசெட்டு சூப்பர், கைதட்டலாம் எல்லாருமே, அருமை அருமை அருமை. இப்படி தெளிவாக கேட்கணும் பார்த்தீங்களா? அங்கே நிற்கிற என் உடம்புறப்பெல்லாம் கைதட்டுறாங்கன்னா ரொம்ப கும்பிடக்கூடாது, அதில் காசை வெட்டி போட்டுருவோண்டா. தம்பி தான் நல்லா இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், தம்பி நல்லா இருக்கணும்டா. பேரன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியவர்களே, தாய்மார்களே, நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்ட அருமை மாமா மரியாதைக்குரிய உங்கள் முன்னால் இருக்கின்ற பப்புன் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை அகரம் கிராமத்தின் சார்பாக அவருக்கு இந்த பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்துகிறேன். என்ன தொண்டரா கீரை மாட்டேன். அன்பு கொண்ட பெரியவர்களே, பூம்புடாயை சேர்ந்த எனது மாமன் ராஜபாட் அவர் முன்னாள் தமிழ்நாடு நாடக மதுரை சங்கத்துடைய செயற்குழுவினர், அவருடைய தம்பி மரியாதைக்குரிய உடன் பிறந்த பிறப்பு சுப்பிரமணியபுரம் மரியாதைக்குரிய முனியாண்டி அவர்கள் எனக்கு தாளபாஜிற்கு 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துகின்றார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு எங்களது மாமா சார்பாக இந்த நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி, சரியா போச்சு, வீட்டுக்கு போ. நான் மாமாவா இப்படி ஒரு மொட்டு முண்டையை எங்கனையும் பார்க்க பேரம் பேத்தி எடுத்துட்ட கண்டாலிமனே. என்னப்பு நாடகம் வேணாம்ட்டாங்களா? ஒரு சில உதவி பண்ணுறதுக்கு இந்த துண்டை போட்டால் பண்ணிடலாமா? இந்த துண்டை யாரோ உனக்கு போட்டிருக்காங்க, இல்லை காளியாத்தா கோயிலேருந்து எடுத்து வந்த மாதிரி இருக்கே. கருப்பேன் காப்பாத்தாரேன், உள்ளே போய் சோஞ்சிட்டு போ. நன்றி நன்றி. ஏன் பயப்படுற? போட்ட சரக்கு இறங்கிருச்சு. என்கிட்ட வர்றா எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு வராத. ரெண்டாவது பொன்னாடை போத்தாதியே. நான் உங்கள் வீட்டு பிள்ளை, அவ்வளோதான். நீங்கள் கொடுக்குற ஒரு 100-200 இருந்தால் அன்பாளையத்தில் உள்ள மக்களுக்கு பசியை போக்குங்க. துண்டை போட்டு என்ன பண்ண போறிய? இது பெருமை மதுருக்கு சில பேர் துண்டை கொண்டு வர்ற மூத்திர கவச்சியாக இருக்குது. உனக்கு போட்டு வந்த துண்டை கொண்டு போய் காடிக்குள்ளே வச்சு கொண்டு வந்துடுறேன். அகரம் துண்டை கொண்டு போய் கொட்டி குழி, முண்டமாக குளிக்கிறேன் அகரத்தில். தண்ணி எவனாவது தண்ணி தொட்டில் போய் முண்டமாக குளிப்பானா? கண்ணங்கரைன்னு குளிச்சிருக்கேன். ஒருத்தன் கருங்குளத்து முனின்னு சொல்லி அடித்து கோடாங்கி 35,000 செலவழிச்சு எருக்கலை கம்பிட்டு அடித்து கண்ணு தெரியல. பொன்னாடை ஓத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். எங்கு பார்த்தாலும் சிரிப்போலி, அன்புக்கு பஞ்சமில்லை. இந்த பாசத்துக்குரிய கிராமம், அருமையான பேர் குந்தி மாநகரம் என்ற கொந்தகை. 60 வீட்டு குளந்தான் வகையரா பங்காளிகள் கொந்தகை. வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளை. தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் பொம்பளையால் சொல்கிறேன், ஆத்தா புருஷனுக்கு 4 நாளைக்கு எல்லா சைடிஸும் கட் பண்ணும். நீ தான் வீட்டில் கிளம்பிடுறிய பாரு மாதிரி. வெறு வயத்தில் படிக்காதீய. ரெட்டை தோசை சுடுறேன், ஆம்புலேட்டு போட்டு தர்றேன், சிக்கனை பொறிக்கணும், வீட்டிலேயே பாரு ஆக்கி போடுறேன், அப்புறம் குடிக்காமல் நக்கிட்டு தருவாங்க. ஒவ்வொரு புருஷன் வரும்போது குடிச்சிட்டு வந்தானா லேசாக கிளச்சி விட்டு தோசை கரண்டில் லைட்டாக ஒரு கொட்டையில் அடி இன்னும் நேரம் போய் படுத்துக்கிறேன் சுடாட்டில். இந்த பதிலா 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 பதிலாயா ஒரே மாதிரி காளியாத்தா துண்டை கலவாண்டிருக்காங்க. அருமை மச்சான், வாங்க மச்சான். மருமக பிறந்திருக்கு, மருமகளுக்கு ஒரு செயினை கொடு. நன்றி நன்றி மச்சான். கீழடியை சேர்ந்த வக்கீல் மச்சான் சுரேஷ் சார்பாக பொன்னாடை பார்த்தபடி இந்த துண்டு எங்கே? ஏ அந்த சாலுவையை கொண்டு வந்துட்டியா? ஏ ரூம் பாய் அதானே? போங்க மச்சான், மதுரை புடுங்குற மச்சான். நான் கூட வேற ஜால்வைன்னா அதே ஜால்வை உள்ள இருக்க நிறைய ரூம் பாய் லூசு முட்டை. கரண்டை வச்சு விடு, இன்னும் ஒவ்வொரு ஆளாக தூக்கிட்டு வா. அல்ல விழா கமிட்டி உள்ளே போய் உட்காருங்க. போ பெரிய போய் உள்ளே உட்காந்துக்க. நல்லா பாரு, மடுவை பாரு. தென்பாண்டி முத்துப்பாண்டி தங்கப்பாண்டி வாழ்வாண்டிய தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேஜபிதா அத்துணுக்கலாம். தென்பாண்டி
ராமநாடு நம்ம தேசத்தினா அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ஏ படுத்துறப்பது அட பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி அக்கினி சிறையடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை கொய்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்களா ஏ தென்பாண்டி ஏ ராமநாடு ராமேஸ்வரம் படுத்துறப்பது பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் பாண்டி ராமேஸ்வரம் நம்ம தெய்வத்தோட அப்துல் கலாம் பள்ளி செல்லும் இங்கே உள்ள பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவராம் கலாம் அவர்கள் எப்படி இருந்தார் பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போல இருந்தவரா கல்வி வளம் தந்தாரையா இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா எதன் பாண்டி ஏ ராமநாடு ஏ ராமேஸ்வரம் ஏ வளர்த்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர்தான் அப்துல் கலாம் பின் மீது அங்கே வானத்திலே கனகே வீணார் தமிழக மண் மீது ஊர்ந்து பின்னார் அந்த வானத்திலே கனையேறினார் அந்த தமிழகத்துக்கு பூசுடினார் உங்களை எண்ணி பாடுகின்றோம் வெறும் உத்தமரா தங்க கலா வடதன் பாண்டி மனமாளா மதுரை ஏ தாண்டி போனா ஏ பாத்தியனூர் ஏ பரம்புக்குடி ஏ சத்திரகுடி ஒரு டோல் கட்டா வண்டி நின்றுருச்சு கம்பி தூக்கிருச்சு அட நேரா போனா என் நாலு ரோடு அது ராமநாடு அட ஏரியாச்சு என் பாம்பன் பாலா அட இறங்கியாச்சு அட எனது ஊரா அட பேக்கரும்பா அங்க படுத்திருக்காரு அவர்தான் அப்துல் கலாம் ஏ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் அப்துல் கலாம் என்று இன்னும் கொஞ்சம் அள்ளிட்டு வானே பாக்கெட்டில் எடுத்துட்டு வா பொம்பளையா இருந்தா மூக்குத்திய கலட்டு பரவாயில்லையே கொந்தகை ஸ்ரீ ஊருக்காவலன் சாமி படுகளம் வகைரா சார்பாக கருப்பு மணிகண்டன் பூமி சரவணன் சார்பாக ரூபாய் 150 தண்ணிக்கேன்னு 20 கடுகு 4 ரூபா ஓ இங்கிட்டா சரி அதனைத் தொடர்ந்து கொந்தகை ஸ்ரீ ஊருக்காவலன் சுவாமி தோல் சுருட்டி சுவாமி பங்காளிகள் சார்பாக 501 தாங்கள் நடத்தக்கூடிய ஆதரவற்ற இல்லம் எம்கேஆர் அன்பாலயம் மென்மேலும் வளர வாழ்த்துக்கள் கொந்தகை ஸ்ரீ ஊருக்காவலன் சுவாமி தோல் சுருட்டி என்னும் பங்காளிகள் என் உறவுகள் ரொம்ப ரொம்ப நன்றி அன்பு உறவுகளே. ஆமாம் என் மக வேற பிறந்துருச்சு இங்கே தான் இருக்குது மதுரையில். ஒரு நாளைக்கு 18,000 செலவு. என்ன பண்ண சொல்றியே? அந்த ஹீட்டரில் வச்சுருக்காங்க. என் பிள்ளைக்கு எந்த குறையும் வராது. ஏன்னா இத்தனை சொந்த பந்தம் இருக்கா, பூரா சித்தப்பா பெரியப்பா ஐடியா எல்லாரும். எனக்கு அப்புறம் என் மக என்னுடைய அன்பாலயத்தை பார்த்து கொள்ளும், எந்தவித சந்தேகம் கிடையாது. இன்னும் எம்கேஆர் பயப்படவே மாட்டேன். இவ்வளோ நாள் பயந்தேன். நமக்கு அப்புறம் அந்த அன்பாலயத்தில் உள்ள மக்களை பூரா நம்ம சொந்த வந்தால் எல்லாரும் வெளியேற்றிடுவாங்க, யார் இல்லைன்னு நினச்சேன். இனிமேல் என் மக வந்து அந்த உறவுகளை பார்த்து கொள்ளும், பயப்பட மாட்டேன். ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை சொல்லும் போது எந்த மாநிலமோ எந்த நாடோ கைதட்டதோ மறக்குதோ, தமிழை மறக்கக்கூடாது. ஏன்னா உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரே தமிழன். சமீபத்தில் பாகிஸ்தான் குண்டை பூரா தொடச்சு ஏவுகணையை பூரா ஏவி விட்டு இந்தியாவை காலி பண்ணிருமுன்னு லேஜாக நினைக்கும் போதே என் தமிழன் ஏபிஜே அப்துல் கலாமை பார்த்து பயந்தது பாகிஸ்தான். ஒரே ஒரு அணுசக்தி குண்டை ஏவி விட்டு அந்த நாடே இருக்காதான், அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காரு என் சிங்கம். இன்னும் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அவர் அணுசக்தியை கண்டுபிடிச்சி நாட்டை யாரும் வரக்கூடாதுன்னு பாதுகாத்தார் அப்துல் கலாம். ஒரு சிப்ப அரிசியா? கொந்தகை செல்லமணி மாரியம்மாள் குடும்பத்தார் சார்பாக
எம்கேஆர் அன்பாலயத்துக்காக ஒரு சிப்பம் அரிசி கொடுத்துருக்காங்க. மற்றவர்களுக்கு பசியை போக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை நினைக்கிறேன். எம்கேஆர் நன்றி நன்றி. ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் ஐயா அவர் இருந்த அந்த பதவிக்கும் அவருக்கு இருந்த மூளைக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் அவர் இடமாத்தான் வாங்கி போட்டிருக்கலாம். ஆனால் எதுவுமே அனுபவிக்காமல் இந்த நாட்டுக்காக உழைச்சி செத்தாரு வாருங்க அப்துல் கலாம் ஐயா. அவரை எத்தனை தடவை வணங்கினாலும் மனசு ஆறாதுங்கய்யா. அவரை அணுசக்தியை கண்டுபிடிச்சி இந்தியாவை எவனும் வந்து அடிக்கக்கூடாதுன்னு செஞ்சார். நீ அடுத்த வீட்டுக்கு செய்வனை செய், எலும்பு சம்பளத்தை உருட்டி விடு, கழுத்திருப்பேன் ஜேவ மண்டையில் குங்குமத்தை அப்பயே தலையில் தூக்கி போடு. செய்வனை என்று தெரியாமல் சில பேர் கோயிலாக பூஜாரி கோடாங்க தேடி போகிற இந்த செய்வனை என்பது என்ன தெரியுமா? செய்த வினை கொஞ்ச நாளில் உனக்கு திரும்பும், ஆனால் நீ தப்பிக்கவே முடியாது. இதுதான் செய்வனை. நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்க, சொல்வாக்கு தப்பாது, சொன்ன சொல்லும் மாறாது. கலிசேரி காளிமுனியை எங்கள் அப்பத்தா பட்டுக்கலை வந்த புதுசில் விறகு இல்லையா, அப்போ எங்கள் ஐயா கடைக்கு போயிட்டார் ஆடை பற்றிக்கிட்டு வெள்ளா செம்பரியாட்டை. அப்போ எங்கள் அப்பத்தா என்ன பண்ணி பிடிச்சி, என்னடா கம்மாய்க்குள்ளே முட்டு விறகு பட்ட விறகு கிடக்கே அப்படின்னு எங்கள் அப்பத்தா பட்டுக்கிழவி விறகு ஒடிச்சு வந்து அடுப்பில் வச்சுச்சான். அந்த அடுப்பு அமர்ந்து கருணாகமாக நின்றுச்சான். அப்படி பொல்லாப்பைய சாமி 600 வருஷமாக அந்த சீமக்கரு முள்ள கூட ஒருத்தன் தொட முடியாது. 3 அடி ஊற்று தண்ணி இன்ன வரைக்கும் வத்தலை. அந்த சொன்ன வாக்கு பூரா பலிக்குது. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். கலிசேரி காளிமுனி அருளோடு நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு காலம் யார் யார் நம்புறீங்களோ நேர்ந்துக்கிறலாம். இதோடு உனக்கு நல்ல நேரம் வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி எல்லாருமே குலசாமியை கும்பிடும் போது, இந்த கோயில் திருவிழாவும் போது, சாமி கும்பிடும் போது சண்டை ஓடாதிய. ஏன்னா தெய்வம் பிள்ளாப்பைய தெரியும். இந்த நிறகுலத்த ஐயனாரெல்லாம் உங்கள் வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. இதெல்லாம் அடிச்சுன்னா தப்பவே முடியாது. அங்கே தான் போய் பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி விழா நடத்தக்கூடிய கஷ்டம் யாருக்கு தெரியும்னா இந்த முக்கியஸ்தருக்கு தான் தெரியும். அந்த வேதனையும் அந்த வலியும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பர்மிஷன் வாங்கணும். அதில் கூட்டத்தில் நாளைக்கு பாரு சின்ன பையன் எந்திரிச்சு கேட்பேன், டீ செலவு எப்படி 7000 வந்துச்சு, எப்படி வந்துச்சு, வண்டி வாடகை எப்படி 3000 வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்றேன். ஆனால் அவர்கள் இடத்துல அவர் வயதுக்கு நீங்கள் வரும்பொழுது தான் அந்த வேதனையும் அந்த அனுபவம் உங்களுக்கு தெரியும். அன்பு உறவுகள், பெரியவர்கள் சொல்கிறத கேளுங்க. ஏன்னா பெரிய ஆளுகள்லாம் இப்போ வர சில்லறத்தனமாக நடந்துக்கிறேன். பயிலுக்கு சீரட்டு அடித்தா நீ பக்கத்தில் போய் பெரியப்பாவுக்கு ஒரு இழுவுறா, பெரிய பையன் வாயில் முட்டை விடுப்பா, அவன் போட்ட உதைக்கி இவர் வாயை சேர்த்து ஒரு அரைவேன் வந்துட்டு போதும்னு உன் மையனை அடிச்சு விட்டேன் நக்கி விட்டேன், நீ என்னை நல்லா நடத்த விட மாட்டேன் சொல்லிக்கிட்டே இரு. அப்போ போய் வீட்டிலேருந்து பத்திரத்தை எடுத்துருவா. எங்கள் அண்ணன் தான் சிஆர் பர்னிச்சர் விராதனூர் ஸ்ரீ ராமச்சந்திரன் மற்றும் கிராம தலைவர் எம்கேஆர் அறக்கட்டளைக்காக ரூபாய் 501. நன்றி அன்பு உறவுகளே. மதுவை பற்றி ஒரு பாட்டை பாடிட்டு சாமியை நிப்பாட்ட போறேன். மது பழக்கம் அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்ச காசு ஊரா நோய்களுக்கு தண்ணே. நம்ம உழைச்ச காசை போட்டு குடிச்சா நாளைக்கு உடம்பு சரியில்லாம படுத்துக்கிட்டா ஊருச்சனம் சிரிச்சிரு முன்னே. நமக்கு வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம். மீனா உடம்பு கட்டு குடலு வேகுமே. நம்ம ஆஜமனவி உள்ள தெருவில் வாடுமே. நம்ம ஆஜமனவி உள்ள தெருவில் வாடுமே. But it's
இந்த கைதட்டின எங்கள் அப்பைங்கெல்லாம் நல்ல பாட்டு பாடுறேன், கருத்தாக பாடுறேன், 4 பேர் திருந்துனா ஊர் நல்லா இருக்கும்னு நினச்சி கைதட்டுறேன். இந்த லேஜ் வாஜா தண்ணி அடித்தாலும் இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினேன் கண்டாலுமே அடித்த சரக்கு இறக்கி விட்டேன், இவன் நாடகத்துக்கு இந்த மயத்துக்கு தாண்ட வரக்கூடாதுன்னு நினப்பேன். உங்கள் மத்தியிலே பப்புனா நிற்கக்கூடிய இந்த எம்கேஆரும் 8 ஆண்டுக்கு முன்பாக பெருங்கொண்ட ஒரு குடிகாரன் என்பதை சத்தியம் பண்ணி சொல்கிறேன். குடியை மறந்தேன், கஷ்டப்படக்கூடிய மக்களை நோக்கி நான் வந்த வழியை மறக்காமல் சேவை செய்ய ஆரம்பித்தேன். இன்றைக்கி உலகத்தில் அதிக சொந்தங்களை பெற்றவன் இந்த கோமாளி எம்கேஆர். அதே உண்மை. எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா இருக்கு, நான் எங்கனையும் போய் பெருமையாக சொல்லுவேன்ல. எனக்கு பல லட்சம் அண்ணன் இருக்காக, தம்பி இருக்காக, அக்கா இருக்குது, தங்காச்சி இருக்குது, எல்லாருமே நான் எங்கே போனாலும் தைரியமாக சொல்லுவேன். நீங்கள் கெட்டு போனால் நான் யார்கிட்ட போவேன்? உங்கள்கிட்ட உரிமையாக சொல்கிறது, உங்கள் கூட பிறந்தவன் நான், அவ்வளோதான். என் கூட பிறந்தது நீங்கள் இல்லை, உங்கள் கூட பிறந்தவன் நான், அவ்வளோதான். இதை நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க, எல்லோரும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியெலாம் எனக்கு அவ்வளோ தூரத்துக்கு ஒரு அன்பு செலுத்துகிறாங்க. ஏன்னா அங்கே புற்றுநோய்க்காக நான் அன்னதானம் கொடுத்துருக்கிறேன் பல முறை. அங்கே எத்தனையோ புற்றுநோய் பேஷண்ட்லாம் இருக்காங்க, அவங்களெலாம் தீய பழக்கத்துக்கு ஈடுபடுத்தினவங்க அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி அதிகமாக கிட்னி பேஷண்ட் இருக்காங்க, அவங்கெல்லாம் குடினால் வந்தவர்கள் என்று அந்த நிர்வாகம் தெரிவிக்கிறது. அன்பு உறவுகளை சிந்திச்சு பார்க்கணும். அண்ணே குடிக்கும்போது இதாட்டியாக இருக்கும். எல்லோரும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்ம டெய்லி குடிச்சிட்டு வரோம், பொண்டாட்டி இதே மாதிரி தண்ணி அடிக்க ஆரம்பித்தா உன் நிலைமை யோசிச்சு பாருவேன். நீ போய் போதில் என்னடி உங்கள் அம்மான்ட்டா, அது என்னடா கோத்தா, என்ன சொல்கிற, என்னடா சொல்கிற, அடித்து பாஞ்சுன்னா பிள்ளை தெருவில் தான் தெரியும். அதே மாதிரி சிந்திச்சு செயல்படுங்க. டூலர் பைக்கில் வந்த உறவுகள்லாம் பாதுகாப்பாக, இங்கெல்லாம் பைபாஸில் சர்ரு புருன்னு கிராஜ் ஆகிற, பாதுகாப்பாக போங்க. காவல்துறையை பார்க்கும்போது மட்டும் ஹெல்மெட்டை போடு, மற்ற நேரம் உன் குண்டிக்கு போட்டு உக்காந்துக்க. காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்கலாம், எவ்வளோ அவதாரம் போட்டாலும் நம்ம திருந்த மாட்டான். ஆயிட்டு போகுது 200 தானே, எப்போ அப்போ இப்போ 1000 ரூபாயா, போகும்போதே ஃபைன் அடிக்குது மிஸ்டர் நண்டு மண்டை. இப்போ பூரா ஃபைனு மதுரைக்குள்ளே வந்துருச்சுப்பா. ஒரு ஸ்கேனர் இருக்கான், தலைக்கவசம் இல்லைன்னா அதுவாக ஃபைன் அடிக்குதான். நம்மால் பார்க்குற வேலை கொத்தனார் வேலை. மட்டை கம்பை வச்சுக்கிட்டு 7 பேரை ஏற்றுக்கிட்டு விறுவிறுன்னு போகும்போது அந்த வண்டியை விற்கும் போதே தெரியும் எவ்வளோ ஃபைன்னு பார்த்தா 1.5 லட்சம் இருக்கும். அப்போ பைக்கை சென்ட்ரா நிப்பாட்டி மண்ணெண்ணெயை ஊற்றி எரிச்சு விட்டு வெற்றிவேலு முருகனுக்கு அரோகுறா, வீரவேலு முருகனுக்கு அரோகுறா, வண்டி டேங்கு போச்சுடா அரோகுறா, டயர் போச்சுடா அரோகுறான்னு தெரியவனே. அதனால் நோட்டீஸை படிப்போம், அதுக்கப்புறம் மற்ற வேலையை நான் பார்க்குறேன். என்ன கரத்திலும் பொன்னரமாக விளங்கக்கூடிய சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வட்டம் குந்தி மாநகரம் என்று அழைக்கக்கூடிய கொந்தைய கிராமத்திலே வெள்ள குதிரை ஏறி விளையாட நேரமாச்சு, தீராத நோயெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய பொல்லாப்பைய சாமி ஸ்ரீ நிறகுலத்து ஐயனார் பங்காளிகள் 107ஆம் ஆண்டுகள். ஆடா இதுக்கே ஒரு கைதட்டம். பரவாயில்லையே, 107 வருஷம். நாட்டில் 7 வருஷம் வச்சுக்கிட்டே இங்கே தில்லுமுள்ள ஆடுக்கிட்டு கிடக்கு. 107 வருஷம் வச்சுருக்கீங்கன்னா அப்போ இந்த கிராமத்தில் உள்ள பக்தியும் ஒற்றுமையும் எனக்கு தெரியுது. வாழ்த்துக்கள் தொடரட்டும், சண்டை சத்தை போடாமல் இருங்க. அப்படி போட்டாலுங்க காசை எடுத்து வச்சுட்டு போடுங்க. சைடில் இருக்காலாம் உட்காரலாம் சொல்லியாச்சு, அது நடக்காது ப்ரோ. உங்கள் ஊரில் இடம் இல்லை, நான் என்ன செய்வேன்? அவங்க இவ்வளோ தூரம் நின்றுக்கிட்டு பார்க்குறாங்களே, அவங்க பாதத்தை நான் தொட்டு கும்பிட்றேன். நன்றி ப்ரோ, நீங்கள் நின்றுக்கிட்டே இருங்க ப்ரோ, ஒன்றும் பண்ண முடியாது. அங்கிட்டு போனேன்னா அந்த வீடு இடம்லாம் உடச்சி தள்ளி விட்டு போ. இடம் இல்லை, நான் என்ன செய்வேன்? இனிமேல் எங்களை போடணும்னா மதுரை ஆற்று இல்லைன்னா பிஞ்சக்காடு, ஆற்றுக்குள்ளேயும் போகக்கூடாது, தள்ளிட்டு போயிடுவாங்க, மண்ணை தள்ளிட்டு போயிடுவாங்கன்ட்டு. 107ஆம் ஆண்டு கலரி திருவிழாவை முன்னிட்டு மதிமரியாதைக்குரிய திருப்புவனம் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் சார்பு ஆய்வாளர்கள் தலைமையிலும் இந்த கொந்தை கிராமத்தார்கள் அன்போடு ஆசியோடு ஒன்றுபட்டு இந்த நாடகத்தை நடத்தினாலும் வெளியூர்லேருந்து வருகிற என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசியோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபச வேந்தன், நடிபச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் புதுக்கோட்டை மண் கண்டெடுத்த பி.கே. ராஜாராம் அவர்கள் இந்த மேடையிலே வேலன் வேடன் விருத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி, பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுகையைச் சேர்ந்த ராஜ சுலட்சணா அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டுக்கண்டு பிறந்து பாட்டுக்கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அன்பு மாப்பிள்ளை உடப்பம்பட்டியை சேர்ந்த கார்த்திக் ராஜா அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டிருக்கிறார்.
ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசையமது. இன்னைக்கு எத்தனை மாணவர்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பெருங்கொண்ட ஒரு வாத்தியார் பெருந்தகை. வணங்குறேன். பூவரசுகுடியை சேர்ந்த அன்பு வாத்தியார் ஆர்கே மூர்த்தி அவர்கள் ஹார்மோனிய பின்பாடல். உன்னைத்தான் தேடிக்கிட்டு உன் பிள்ளையில போட்டு வந்துட்டியா? உன் பிள்ளையை தூக்கிட்டு வந்து எத்தனை தடவை போட்டோ எடுத்த? அதுக்கு 500 ரூபாயா? பேரு பேரு எம்கேஆர் அம்புலுவா மொட்டனாக்கா சேம் டியூ. இந்திரசித்து இந்திரசித்து ஏ யார்? யார் பேருக்கு அர்ச்சனை பண்ணேன்? தங்கச்சி பேருக்கு. ஓம் புத்திரபுத்திர சுவாமி. இந்த நிற்கிறாள்லாம் உட்கார வையலாம். அண்ணே இடம் இல்லை அண்ணே சொல்லணுன்னு நீ போயிடுவேன். இந்திரசித்து ரியால் 501. நன்றி, வாழ்த்துக்கள். போ உள்ள போய் படு. நரஸ் ஓசல் கிளீன் பண்ணி விடுங்க. மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துபான் கோட்டைக்குடி குமரன் கோயில்பட்டி சந்திரா அடி இந்திரா சந்திரா. ஆச்சதை கெடுத்து விட்டேன் பாரு. அந்த ஆளு பயத்திலே வாசிக்கிறேன். இருடி மாப்பிள்ள பொடிமாடு இருடியாய். பலவாத்திய மன்னன் ஐயா, வயசுக்கு மரியாதை தர்றேன். நீங்கள் நல்லா இருக்கணும் ஐயா. இந்த வயசுலேயும் இதை வாய்ச்சி உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறே வாருங்க. நீங்கள் தான் பெரிய ஆளியா. என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதுல்ல. நீ வாசிக்கக்கூடாது, பாட்டு பாடணும். பாட்டு பாடலைன்னா எந்திரிச்சு போய் கள்ளப்புறம் வாங்கி தந்துட்டு மாட்டுத்தாவணி போயிடும். தேப்பாடுங்க. ஒரு பாட்டு பாடணும் தெரியாதா? ப்ளீஸ் பாடு, இல்லைன்னா அடிப்பன். பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் புதுக்கோட்டை ஆறுமோ அவர்கள் ஆல்ரவுண்டை வாசிக்காமல் ஒரு பாட்டு பாடுவார். நீ என்ன பாட்டு பாடுறியோ இங்கே கைதட்டு வாங்கணும். ஒரு பாட்டு பாடு. அடிதான் வந்துச்சு, உன் குரலை காணாமே. உனக்கு இவனை தகட வச்சுட்டாங்களா? மைக்கில் பாடுங்க புத்துரு. நீ வாப்பா, வெளியத்தாள் நீ கூற மாதிரி இங்கே வா. இன்னைக்கிட்டே உன் இளங்குடி அல்ல போகுது. இங்கே சிறந்த முறையிலே தாளமிசு கொண்டிருக்கின்ற அகரம் முன்னாள் எம்எல்ஏ மைந்தன. உனக்கு எதுக்கு இந்த காசு? மண்டி ஓடலாம்ல.
எழுதி வச்சுட்டு வந்துட்டியா? தமிழ்நாடு நாடக சங்கத்தில் எனக்கு நாடகம் வேணாம் என்று சொன்ன அகர ஆரம்பம் உங்களுக்காக. நான் நல்லா இருக்கிறது என்னைய கொல்ல பார்க்குறாங்க. வாழ்த்துக்கள். நான் பாடுற பாட்டுக்கு மச்சான் சொல்லுங்க மச்சான். நீ பாட போறியா? பாடுவியா? நான் பாடுறது மட்டும் போடணும். நீ பாடினு வை. பாடுங்க. அதில் மண்ணவாரி தூத்திடுவேன். யாரும் வாசிக்காதீங்க. வாத்தியார் இது எனக்கு அவருக்குள்ள சண்டை. சரி ரெடியா? மூச்சு இழுத்து விடு. பக்காடியில் பண்ணா பாடுற பாட்டுக்கு மச்சான் நங்கு நங்குன்னு போட்டேன்னா கம்பு கூட்டு மசுரம் தூவாங்க. நைவா மச்சான். ராத்திரியில் பாடும் பாட்டு இன்னும் பாடவே இல்லை. கேட்க கேட்க ஆசையாச்சு ஆத்தங்கர. ரொம்ப பண்ணாத. குளக்க சாணான்னு பரவாயில்ல, உள்ள போய் வைப்பான். மெதுவா தந்தியடி சாணி என் மச்சானி எதையோ சொல்ல தொடு சாணி. ஓடியா அக்கா மக்கா நீர்மலைக்கு போயான் போலடா. போடு அர்ஷானடா பாவ ரச பூவ ரச. இங்க வா மதினி நம்மத்தோட வாரே ஏ மதினி. பாட்டு தெரியுமா தெரியாதா? நம்மத்தோட வாரே பருப்பு கடைஞ்சு போய் அங்கிட்டு மண்டி ஓடு. எல்லா பாட்டுக்கும் ஒரே கேதாடி தான்டா. அருமை. ஒரு கைதட்டலாம். இனிமே நீ மணிக்கட்டை உடச்சு போடுங்க. ஆலம்படம் சாமி அழைக்க போறேன். ஆதிகாலம் ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவங்க உள்ள காலத்தில் இந்த கொந்தக மண்ணில் கண்டெடுத்த இந்த கல்கேன் தண்ணிக்கேனும் ஊறுகாமட்டை வெண்கல கையாரமுடைய ஐயனார் சமய பெருமாள் மடையன் சார்பாக 201. நன்றி நன்றி. எக்கோயி ஏஆர் ராமர் பாண்டியர் போர்ப்படை கொந்தகை சீமை 60 பேர் பங்காளிகள் சார்பாக ரூபாய் எவனே 3001 போட்டிருக்க. 500 தர்ற. இது என்ன கணக்கு? ஏய் 3000 போட்டுக்க. போய் எடுத்துட்டு வா. 2500 எடுத்துட்டு வா. ஓடு ஏடிஎம்முக்கு போட. நன்றி நன்றி. கொந்தக கிராமத்திலே பாட்டை ஆண்ட ஜாமி தத்துருமா இருக்கிறான் ஐயா. நிறகுளத்து ஐயனாரு காக்குறான் ஐயா. இந்த மக்கள் ஐயனாரு காக்குறான் ஐயா. தம்பி நிறகுலத்து ஐயனார பார்க்கத்தானே நிக்கிறான் ஐயா. கொந்தக கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா கொள்ளாத நிறகுலத்தானா. நிறகுலத்தான் தத்துரமா இருக்கிறான் ஐயா. இங்க உள்ள மக்களை எல்லாம் காக்குறான் ஐயா. உன்னை வந்து வணங்குதையா. 18 படிகாரம் 18 படிகாரம் 18ஆம் படியா கொந்தக கிராமத்துக்கு அழகுமலை எல்லைய விட்டு வந்துதான நேரம் ஆச்சியா. கொந்தக கிராமத்திலே பாட்டுங்க ஆண்ட சாமி வீரம் குறையலையா. சாமி போறா தத்துரமா நிக்குதோ மாறையா. இந்த சாமி போறா மக்களை எல்லாம் காக்குதோ மாறையா. வேறா சாமிக்கு இடிய பாவச்சான் பாரு. அவன் அரடா
கருப்பனுக்கே இடியப்பம்னா அப்போ மாரியாத்தாவுக்கு பருத்தி பாலாடா கோயிலும் பாசதும். மதிப்புக்குரிய தலைமை காவலர் உயர் திரு ராஜபாண்டி ஐயாவை மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம். வாடா என் தம்பி வாடா. அகரம் சேப்பி விசுவாசிகள் சார்பாக என் தம்பிகள் சார்பாக குந்தகை ஜல்லிக்கட்டு வீரன் அமரன் பீச் நினைவாக மணிகண்டன் சார்பாக 201 என் தம்பிகள் சார்பாக நன்றி நன்றி. அள்ளிட்டானடா மண்டைய. பேரம்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, குந்தகையில் அமைந்துள்ள அனைத்து பொதுமக்களுக்கும் ஹலோ நன்றி நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பாலயத்துக்காக எங்கள் அண்ணன் குந்தகை விஜயகுமார் கார்த்தி அவ்வளோதான். நாடகத்தை முடிச்சுட்டு போடான்ட்டேன். ரைட் கிளம்பிடுறேன். செருப்புட்டு அடி. குந்தகை அண்ணா குழந்தை சார்பாக என் தம்பி வேற என்னடா 100 ரூபாய் ராதாகிருஷ்ணனுக்கு அன்புடன் அழைக்கின்றோம். கொஞ்ச நேரத்தில் நாடகத்தை நிறுத்த சொன்னா நாளைக்கு டிவி கட்டணும்டா. நன்றி அப்பு. ஹோயிந்தோ ஹோயிந்தோ ஹரி 2 தவணை படுத்துக்கிட்டியா அப்பு? ஆட முடியல இழப்பு. தலைமை காவலர் மதிப்புக்குரிய ராஜபாண்டி ஐயா மேடைக்கு வாங்க ஐயா. ஐயா காவல்துறை ஐயா இங்கே வாங்க. வருவீங்களா? என்னையை போட்டு சித்திரவடுத்துறா வாங்க. துப்பாக்கி இருக்காயா? ஒரு 3 பேர்த்த சுடணும்யா வாங்கயா. முதல் என்னையை சுடுங்கயா. தாகியா செத்துரு நாடக உலகத்தில் படா படுத்துறாங்க. பொண்டாட்டியை படுத்துற மாதிரி உள்ளே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி அருமையான பொம்பளை புள்ள புருஷன் கூடயே வந்திருக்கேன். என்னென்ன தடவுறது 2 தடவை தடவுக்குள்ளே ஒட்டடை அடிச்சிருவானே. ஆனால் மாற்றுறது அந்த 1.5 கண்ணு முண்டை மருதமணி. நான் கூட மருதமணி தான் இப்படி ஆயிட்டான்னு நினச்சேன். கொட்டைக்கு முன்னாடியே தீய வச்சு விடு. தயவு செய்து கொட்டைக்கு முன்னாடியே ஆளுக்கு ஒரு காலா புடிட்டு போச்சுருப்பா. அதைத்தானே சொல்கிறேன். விழா கமிட்டி தண்டி ஆள் வந்து ஏன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுற? எறும்பு சாவிச்சை போட்டு விடு. எரிச்சு விட்டு போ என்னையும் சேர்த்து. தயவு செய்து கொட்டைக்கு முன்னாடி ஏப்பா போய் கலெக்டா பண்ணிக்கிட்டு இருக்கிய? காவல்துறை அதிகாரி ஐயா கொஞ்சம் கொட்டைக்கு முன்னாடி வாங்க. மூங்கிக்க புடிங்கிட்டு ஏதாவது பொழந்து விடுங்க. அவர் வர முடியாடா இந்த வாரம் இந்த கொள்ள கலைச்சல இவன் எனக்கு. ஏய் தூய்மை குடிக்குமேனே உனக்கு தான் 500 ரூபா கொடுத்தா கட்டாலுமேனே. 500 ரூபா கொடுத்தில்ல உனக்கு. இப்போ உன்னை யார் வரச்சுன்னா 1000 ரூபா தர்றேன் போ. ஏற்கனவே முண்டை சட்டி ஓட மாட்டாங்க போ. எவனும் தேன்றாண்டு கேன்றாண்டு எரிஞ்சு தொலைச்சிடாம. என் நண்பன் தான் 21 வருஷமா. எனக்கு 2 நண்பன்னா, ஒன்று இந்த கப்ளிங்கி, ஒன்று தாளக்காரன் குளிச்சாமி. 2 பேரும் பொட்டு வரைக்கும் போயிடுங்க போ. ஏத்தா ஆளுக்கு ஒன்று எடுத்துங்கத்தா, நான் காசு தரேன். வழியை விடுங்கத்தா. சட்டே துவைக்கலையாடா. 800 ஏரியில் வச்சா கூட லேசாக அழுக்கு போகாதடா. ஐயோ என்னத்த சொல்ல உன்னையே. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுகையை சேர்ந்த VM வினோதினி. எத்தனை தினியோ வினோதினி அவர்கள் டான்ஸ் காமிக்க. தற்சமயம் ஆடுகளத்திலே இந்த வடமஞ்சூரட்டிலே இந்த குந்தகை வடமஞ்சூரட்டு நடத்தக்கூடிய இந்த 60 வீட்டு குளந்தான் வகைரா பங்காளி நடத்தக்கூடிய இந்த வடமாடு மஞ்சூரட்டிலே அடுத்து களம் இறங்கக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தான் பிறந்த மண்ணுக்கு எடுத்து செல்லக்கூடிய வீரன் நிறைந்த காலை மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை. அந்த காலையை அடக்கிய திருமன்று வளவரக்கூடிய வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் குழு வீரர்களும் சிறப்பான வீரர்கள். காலையும் சிறந்த காலை. இந்த காலைக்கு வீரனுக்கு நடக்கக்கூடிய இந்த வடமஞ்சூரட்டு தளத்திலே ஈடு கொடுக்குமா புதுக்கோட்டை கப்ளிங் மாடு. லாஸ்ட் பார் 2 மினிட். கொம்பை பிடிக்கக்கூடாது, வாழை பிடிக்கக்கூடாது, பசுமாட்டை மடுவை டச் பண்ணக்கூடாது. லாஸ்ட் பார் 3 மினிட். உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே இருக்கக்கூடிய ஒரே ஒரு விளக்கமாத்து குச்சியை 8 உடைச்சு ஒரு பீசை மட்டும் வைத்து கொண்டு மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் எனது அண்ணன் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதமணி அவர்கள்
இன்னும் காமன் நேரத்தில் வெளியே வர காத்து கொண்டிருக்கிறா. தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஜெயம் ரேடியோஸ் கொந்தகை உரிமை சீனிவாசன் கொந்தகை. ஜெயா என்னைக்கு நீ ஜெயம் தான், வெற்றி சூப்பர்யா. பேரு 12 வருடங்கள் கழித்து எனக்கு பெண் குழந்தை பிறந்த நாள். என் மகள் வரவை முன்னிட்டு எனது அன்பு அண்ணன் பாட்டம் கேப்டன் ஐயாவுடைய உண்மையான விசுவாசி பேரு சசிகண்ணன் சார்பாக 1001 உன் மகள்கிட்ட சொல்லிடுறேன். இன்னும் ஒரு கோட்டரை போட்டு வந்து என்னை பாய் போ பூரா எங்கள் அண்ணன் தான். நான் என்ன செய்ய, உன் கூட பிறந்த நினச்சி பேச என்ன அவ்வளோதான். ஸ்டேஷனுக்கு போங்க, என் மேலே ஒரு கேஸை போட்டு விட்டு. என்னண்ணே ஓரம் போ தெரியாம தர நிற்கிறியா? யாரு எனக்கே மறைக்குது, கண்ணே தெரியல. அண்ணே ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்ச நேரம் அப்படியே லேசாக உளுந்த தள்ளுற மாதிரி தள்ளி விட்டு நம்ம ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். எனக்கு ஒரு வேலை இருந்தால் கொண்டே காப்பி கீப்பி வாங்க ஸ்டேஷன். வர வர நாடகத்தில் நோத்தாங்கம்மான்னு என்ன வைக்கிறேன். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக எஸ்.எம். சின்னசாமி ஆசாரி குடும்பத்தார் சார்பாக ரூபாய் 201 நன்றி. ஜெயம் மைசட்டு இதுதான் பட்டி தொட்டி வாங்குது பேருதாம்மா ஜெயா. எங்க ஜெயம் மைசட் குந்தக சொந்த ஊர் ஊரெல்லாம் பாட்டுதான். ஜெயம் மைசட்டு இதுதாம்மா சூப்பர்மா. நல்லா கேக்குது சத்தந்தாம்மா. காட்டுல மேட்டுல ஒழிக்கலாமா குந்தக கிராமத்துள்ள மேடலானம்மா. எங்க ஜெயம் மையர் வாழ்க வளமுடன். எங்க ஜெயம் மையர் வாழ்க 100 ஆண்டு. எத்தனை பாட்டு பாடு 100 ரூபா நகட்ட மாட்டியே. நான் இங்கே கத்திட்டு பாரு, நீ டீ சாப்பிட்றேன் என் தம்பி. அப்புறம் தரியாடா கூகுளில் ஏற்றி விடு, இல்லை மஞ்சப்பையில் ஏற்றி விடு. அதனைத் தொடர்ந்து நாடகத்தை காண வருகவர்கள் அழைத்தாலும் பந்தல் அமைப்பு சூப்பர்யா. பந்தல் அமைப்பு KPS சுரேஷ் கொந்தை. பூரா உள்ளூரில் எல்லாமே இருக்கு போலையே. ஆனால் உள்ளூரில் ரேட்டு பேச முடியாது. என்ன பண்ணுவ சோத்துக்கு அவ்வளோதான் ஜாமி ஏற்கும். உள்ளூரில் யாருமே ஏற்றி பேச முடியாது. நம்ம கோயில்ரா பார்த்து போடுறான்னா நீ எதை போடுவ? கரண்ட்டுக்கு டீசல்லாம் வாங்காத கொக்கியை போடு. அப்படித்தான் ஒருத்தன் கொக்கியை போட்டேன், பாவாடை நாடாயில் கொக்கியை போட்டேன், கரண்டே வரல. அப்புறம் அடிச்சு விட்டேன், ஜென்ரேட்டர் அடிச்சு விட்டேன்னு. கொட்டகமைப்பு நன்றி. இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த 2 பேர்த்துக்கு தான் கைதிடணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் செல்லில் பார்த்து சந்தோஷப்படுறீங்கன்னா அது காரணமே இந்த யூடியூப் தங்கங்கள் தான். 1ஆம் நம்பர் அன்பு தம்பி ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடுங்குள்ளூர் மண்ணின் மைந்தன் என் அன்பு தம்பி கனி அவர்களுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அதனைத் தொடர்ந்து எனது அன்பு புத்ரு மகன் விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவினந்தன் மண்ணில் மைந்தன் பாண்டிக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவங்க 2 பேரும் எத்தனை ஜாமியாட்டம் ஆடினாலும் ஸ்டாண்டத்தையும் பார்ப்பாங்க. எவனு காலை விடுறானா, நம்மளை கவுத்தி போடுறான்னா. ஒரே நாள் தான் கனிக்கு பயங்காட்டினேன். நொண்டிக்கருப்பு ஆடினவன் இவன் சேரு கீழே படுத்து கிடந்திருக்கேன், அவனுக்கு தெரியலை. கனி நினச்சிருக்கேன், தண்ணியை போட்டு படுத்து கிடக்கேன், போதை தெளிஞ்சதுக்கப்புறம் எழுப்பி விடுவான். அவன் சாமி ஆடின்னு இவனுக்கு தெரியலை. இவன் கேமராவை கலட்டி சேரு மேலே நின்று இப்படி தூக்கிட்டு இருந்தான். என் நொண்டிக்கருப்பு எந்திரின்னா அவன் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சா முண்டை கப்பை புலந்து ஆடி இருக்கேன் சேரோட. இவன் கேமராவை இப்படி விழுந்து கடைசி வரைக்கும் எடுத்திருக்கேன். என்னமோ இருட்டா தெரிஞ்சு அவன் வெதர் எடுத்திருக்கேன். அன்னையோட பொண்டாட்டி விளக்கமாத்தில் அடிச்சதுனால தான் அன்பாளையத்தில் இருக்கேன். இன்னைக்கெல்லாம் ஜாமி வராது, அவ்வளோதான். இந்த ஸ்டாண்டை பிடிக்கிறா. இடியாப்பம் இடியாப்பம் நாடகத்தை காண வருகவர்கள்னு இரு கரங்கூப்பி அத்தனை ஊர் கிராம மக்களையும் அன்போடு அழைத்திருக்கிறார்கள். 60 வீட்டு குளந்தான் வகைரா பங்காளிகள் கொந்தகை. வாழ்த்துக்கள் அன்பு உறவுகள். போயிட்டு வரேன்.
ஒரு பாட்டு இந்த ஊரை பத்தி பாடிட்டு போறேன். காட்டு வழி போற ஐயா, என் பேர் சொல்லவே இல்லையோ? என் பேர் அதுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ரவுண்டு சொல்லிக்கிறோம். உங்களிடம் பேசிக்கொண்டு நடத்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய வாத்தியார், விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயா மாணவனும். நாம் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே வலது உரமாக 600 வருஷமாக உடமறந்தான் படுக்க கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்த MKR விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் என்பது எனக்கு ஒரு பெருமை. நான் படிக்காவிட்டாலும் நான் ஆடு மாடு மேய்ச்சவன் என்பது எனக்கு ரொம்ப பெருமை. செய்த தொழிலை சொல்கிறேன் தாயா மனுஷன். சில பேர்லாம் பார்த்தா புரோட்டா கடையில் எச்சியில் எடுத்துக்கிட்டு இருப்பேன், கேட்டால் நான் தான் கேசியராக இருப்பேன்ட்டுவேன். தேவை கிடையாது, நான் ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு உங்கள் சாமியோடைய அருளோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் MKR பபுன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். எத்தனை உள்ளே போயிட்டு அந்த டான்ஸுக்கார பிள்ளையும் அந்த மருதங்குடி யானையும் இழுக்கிறேன். ஐயா பின்னாடி ஆள் பத்தாது, இன்னும் ஒரு 1000 பேர்த்த கூட்டுவாங்க. ஏனே பின்னாடியே நிற்கிறியே? மதுரை அனுப்பானடி தெப்பக்குளம் போஸ் பில்டிங் கான்ட்ராக்ட் சார்பாக ரூபாய் 501 எக்கோ சேர்த்து. காட்டு வழி போற பொண்ணே கவலம் போடாத, காட்டும் புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, கொந்தக பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, கொந்தக பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. காட்டு வழி போற பொண்ணே கவலம் போடாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, தமிழ நான் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. ஆமா, தமிழ நான் பேரு சொன்னா புலி ஒதுங்கோ பாரு. முனிசாமி ஐயா மகன் இளவரசன் சார்பாக சக்கிமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா சார்பாக 1001. நன்றி புரோ. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்னாக, அன்பாலே இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. தாயாரும் படி
படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டி கேட்டதன்றி ஒரு வாட்டும் அறிந்ததில்லை தாயாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாலாட்டி கேட்டதன்றி ஒரு வாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் நகமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் நகமென வளர்ந்த தம்பி தள்ளாத வயதினில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து பொண்ணுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக சொன்ன வார்த்தையெல்லாம் மேலும் தம்பி உள்ளம் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் துள்ளும் அன்னை என வந்த உள்ளம் தெய்வம் என காவல் துள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து பொண்ணுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாலுகால் மண்டபம் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு காலம் வரை மாறாத பாசமடா சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து பொண்ணுக்கு ஒன்னாக அன்பாலே இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து ஒண்ணுக்கு ஒன்னாக நாங்கள் அன்பாலே இணைந்து வந்து கண்ணுக்கு கண்ணாக பாட்டம் சரத்குமார் அவர்கள் இப்பாடலுக்காக 100 ரூபாய் எனக்கு அன்பளிப்பு வழங்கியிருக்கிறார்கள். பாட்டம் சரத்குமார் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஹலோ 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹலோ ஹலோ எவ்வளவு பேரு நான் பார்த்ததே இல்ல. பார்த்ததில்ல இல்ல? இன்னைக்கு பாத்திருக்கீல்ல? இன்னைக்கு தான் பாத்திருக்கேன். தூக்கி ஆடு எல்லாமே சரியா இருக்கும். காலை தூக்கி ஆடினா எல்லாம் சரியாயிரும். ஐயா என்னை பாக்கறே தூக்கி ஆடுற மாதிரி இருக்குதா? பெண்கள்லாம் கால் தூக்கி தான் நடனம் ஆடணும். ஆமா கால் தூக்கா இப்படி நடனம் அதுல ஆடுவோம். எப்படி? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. குடிய குடி ஆடுவீங்க. சரி அப்புறம் எல்லாருக்கும் ஒரு வணக்கம். மைச்சர் மாமா உங்களுக்கு ஒரு வணக்கம். அவர் மாமா உனக்கு. ஹலோ சிரிங்கங்க. என்னத்த வீட்ல விட்டுட்டு வந்த மாதிரி ஏன் அப்படி உம்முட்டு இருக்கீங்க? சிரிங்க. உங்களை வச்சே காலையில நாங்க ஓட்டிக்கிட்டே இருக்கணும். நீங்க நல்லா தான் நம்மளால இருக்க முடியும். அப்புறம் பேசிட்டே இருக்க கூடாதுல? ரெடிமா வந்தா பாடணும்ல? போட்டா தான் நல்லா இருக்கும். வந்தவன போடணும். ரெண்டு பேரும் உனக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆமா ரெண்டு கால காத்துக்கிட்டு இருக்குல்ல. அது பாப்பா வரட்டும். வரட்டும். ஆமா ஒன்னு சொல்லவா? என்னை வந்த புதுசுல என்ன ஆட்ட ஆட்டினா திரும்ப அந்த ரெண்டு பேரும் உள்ள இருக்க ரெண்டு பேரும் ஆட்டிட்டால முன்னாடியே இது ரெண்டாவது தடவை ஆட்ட போறியா? இன்னைக்கு நான் குத்துற பாப்பா வினோதனியா ராதாகிருஷ்ணனும் பாப்போம். சரி பாத்துருவோம். அவங்க ரெண்டு பேரும் நீ கிட்னி எடுக்க வேணா விட்டுருவேன் அன்னைக்கு எடுத்துட்டு ஆத்தா தோரமா பரியா Hello.
என்ன சந்திச்சு ரொம்ப நாள் ஆச்சுன்னு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்களா? ஆமா நம்ம ரசிகர்களை பத்தியலா? ஆமா அவங்கள பார்த்தோன்னா எல்லாம் நம்மளுக்கு மறந்து போச்சு. என்ன வாத்தியார் ஒரு மாதிரியா பாக்குறாரு? இல்லம்மா இல்லம்மா ஒண்ணும் இல்லம்மா. அண்ணன் சொல்லிட்டு இல்ல என்னைய தான் பாக்குறல இல்ல வேற எங்கேயும் பாத்துட்டீங்களா? ஒன்றரை கண்ணா எனக்கு நல்ல கண்ணுதாம்மா தெரியல உனக்கு. அழகாத்தான் இருக்கீங்க. ஒரு கண்ணை ஒன்னால பாக்குறேன் ஒரு கண்ணை அவரை பாக்குறேன். ஆமா யூட் ரெடியா? ஏ வட்டு வச்ச தங்க கொடா புருக்கு நீ மகடா உன்னை தொட்டு தொட்டு இழுத்து வர ஜோரான தங்கரதா. ஏ வட்டு வச்ச தங்க கொடா புருக்கு நீ மகடா உன்னை தொட்டு தொட்டு இழுத்து வர ஜோரான தங்கரதா. நீ சிங்க குட்டி தங்க கட்டி பேரை சொல்லு பட்டு கட்டி இவருக்கு மாறியாதான் இப்ப இருக்குது. எல்லாமே இவருக்கு நீல நிலமா இருக்கறனால தூக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு. இப்படி போடக்கூடாது. பரவாயில்ல, நீங்க போட்டே சர்வீஸ் தானே சொல்லியா கொடுக்கணும். உங்க அளவுக்குலாம் முடியுமா? ஆமா மாமா பொண்ண கொடு